கூட தாழ்ச்சி இடந்து பட்டினியாக கிடக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருமா. ஆனால் கர்த்தரை யாரெல்லாம் தேடி வராங்களோ அவங்களுக்கு ஒரு குறையுமே வராது, அவங்களுக்கு பட்டினியே கிடையாது. ஆமென். காகத்தை கொண்டனாலும் போஷிக்க தேவனால் கூடும். எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தாருங்க. அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்து எலியாவை போஷித்தார். சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைஞ்சிட்டு சாகணும்னு நினைக்கும் பொழுது கர்த்தர் அவர்கள் என்ன பண்ணாரா, எண்ணெயும் மாவையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஜீவனை கொடுத்தார். அப்போ கர்த்தரை தேடி வந்தனால நமக்கு என்ன கிடையாது, பட்டினி என்பது கிடையாதுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். எப்படினாலும் நம்மை அவர் போஷிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மலங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமானை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டுண்ட ஒவ்வொருவர்களையும் கர்த்தர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். பாவக்கட்டு, பிசாசு கட்டு, இப்படி ஒவ்வொரு கட்டுனால பாதிக்கப்பட்டவங்க ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது அவர்களுக்கு விடுதலை உண்டாகிறது. கட்டப்பட்ட ஜனங்களெல்லாம் விடுவிக்கப்படுகிறார்கள். இயேசு விடுவிக்கிறவராக இருக்கிறார். அதே போல் மடங்கடிக்கப்பட்டவர்களெல்லாம் கர்த்தர் தூக்கி விடுகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், பார்வை கொடுக்கிறார். கடைசி நம்ம பார்க்க போகிறோம், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். அல்லேலூயா. அவர் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு கணவன் மறைத்து விட்டால் அந்த மனைவிக்கு மதிப்பில்லை. ஆமாம், கணவர் இருக்க வரையலாம் அவங்களுக்கு மதிப்பு. ஆனால் கணவர் இல்லைன்னு சொன்னால் அவங்கள மதிக்க மாட்டாங்க. இவளுக்கா புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன மாட்டாங்க, மனிதர்கள் மதிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு இப்போ என்னத்தை போட்டு உதவி செய்கிறது, இவங்களுக்கு யார் உதவி செய்ய வருவா அப்படின்னு சொல்லி ஏளனமாய் பார்க்கிற ஒரு கூட்டமும் இருக்கிறது. அப்புறம் கணவன் மரித்தாலே யார் நல்ல காரியத்துக்கு போனாங்கன்னு என்ன செய்வாங்க, எப்போ இவ வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவர்களை அவமானப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் விதவையை நேசிக்கிறேன், திக்கற்ற பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன், நான் அவர்களை கைவிட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உலக பிரகாரமான கணவர் மரித்து போயிருந்தாலும் நான் உன் கூட இருந்து, நான் உனக்கு மணவாளனாக இருந்து, நான் உனக்கு குடும்பத்தின் தலைவனாக இருந்து உன்னை அற்புதமாய் நடத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சாட்சியை கூட நான் சொல்ல முடியும். கடந்த வாரத்தில் நம்ம பீட்டர் தம்பிக்கு திருமணம் நடந்தது. அவங்க அம்மா பேரும் மரியாள், அவங்களுக்கு கணவர் இல்லை. அப்போ நிறைய பேர் நினச்சாங்க, இவெல்லாம் இனத்தை முன்னேற போகிறா, இவங்க அவ்வளோதான், இனி மேலேயே வரமாட்டாங்க, இவங்க பையனுக்கு எங்கே கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைத்தார்கள். அப்புறம் பொண்ணு நிச்சயமான உடனே இவங்களுக்கு உறுதுணையாய் நின்று சப்போர்ட்டாக நின்று இந்த திருமணத்தை நடத்தி கொடுக்குறவங்களே என்ன பண்ணாங்க தெரியுமா, நீ எப்படி கல்யாணத்தை நடக்கிறான் பார்ப்போம், நீ எப்படி கல்யாணத்தை நடத்துகிற பார்ப்போம் சொல்லி சவால் விட்டார்கள். ஆனால் நாங்கள் சொன்னோம், தம்பி கவலைப்படாதீங்க ஏக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு அற்புதமாய் நடத்துவார், கர்த்தர் உங்களுக்கு அதிசயமாய் நடத்துவார்க்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க ரெண்டு ஒரு வேதனையோடு வந்து எங்ககிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க, எங்களுக்கு உதவி செய்கிறவங்க வந்து நான்லாம் வரமாட்டேங்கிறாங்க, நானா உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க, அப்புறம் கல்யாணம் எப்படி நடத்துகிறோம் பார்ப்போம் சொல்லி சவால்லாம் விடுறாங்க, என்ன செய்யணும்னு தெரியலே அப்படின்னு சொல்லி இவர்கள் வேதனையோடு வந்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாங்கள் சொன்னோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு, கர்த்தர் எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் நடத்தி கொடுப்பார், சத்துருக்கள் மத்தியில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் என்று சொல்லி சொன்னோம். அதே போல அவர்கள் கர்த்தரை நம்பி இருந்தார்கள், கர்த்தரை சார்ந்து நின்றார்கள். கர்த்தர் திருமணத்தை அற்புதமாய் நடத்தி கொடுத்தார், ஆச்சரியமாய் நடத்தி கொடுத்தார். பீட்டர் தம்பிக்கு நல்ல ஒரு